கொதிக்கும் எண்ணெயில் வெடிக்கும் கடுகாய் பொரிந்து கொண்டிருந்தாள் பத்மா என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பவும் நினைச்சேன் இப்படி ஏதாச்சும் இருக்கும்னு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் சண்டை போட்டுக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டா 2-3 நாளில் ஓடோடி வந்து என்னைய சமாதானப்படுத்தி திரும்பி கூட்டிக்கிட்டு போன மனுஷன் இந்த தடவை 15 நாள் ஆகியும் வராதப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அடி சும்மா பொரியாதடி, ஏன் இந்த தடவை நீ போய் சமாதானப்படுத்துறது? அதை மட்டும் செய்ய மாட்டேன் அப்படிதானே? பத்மாவின் தாயார் வனிதா மருமகனுக்காய் பரிந்து பேசினாள். நீ சும்மா இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் அந்த மாமியார் கிளவி பண்ற வேலை. பத்மா ஆவேசமாக கத்தி சொல்ல என்று முகவாய் கட்டையை தோளில் இழுத்து பழிப்பு காட்டினாள் வனிதா. நம்ம பொறிக்கடை சரசு சொல்லிதான் எனக்கே தெரியும். இப்போ அந்த மாமியார் கிளவி கிராமத்திலிருந்து வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்குதான். நான் சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்ட தகவல் தெரிஞ்சதும் உடனே புறப்பட்டு வந்து என் புருஷன் கூட ஒட்டிக்கிடுச்சான் என்று இவள் சொன்னாள். அது சரி, மவன் வீட்டுக்கு ஆத்தாக்காரி வந்திருக்கா, அதில் என்ன தப்பு என்று அவள் அம்மா கேட்க, நான் இருக்கிறப்ப வர வேண்டியது தானே, ஏன் நான் சண்டை போட்டுக்கிட்டு வந்த உடனே வரணும்? நல்லா திட்டம் போட்டு தான் வேலை செய்கிறா கிளவி. அது வந்து ஓதி விட்டுட்டு இருக்கிறதுனால தான் என் புருஷன் வீராப்பா சமாதானம் பேச வராமல் இருக்கார். பத்மாவின் குரல் லேசாய் கரகரத்தது என்று தான் சொல்ல வேண்டும். அடியே, எவ்வளோ பொறிக்கடைக்காரி சொன்னா புண்ணாக்கு கடைக்காரி சொன்னான்னு கேட்டுக்கிட்டு பேசாதடி என்று சொன்னார் அவள் அம்மா. அம்மா, உனக்கு விவரம் பத்தாதம்மா, நான் சொல்லித்தரேன் கேட்டுக்க. டேய், உனக்கு சோறு பொங்கி போட நான் ஆச்சுடா, விட்டுறிடா அந்த மருமகளை. வந்தா வர்றா, வராட்டி போறான்னு என் புருஷன் மனசை மாற்றி வச்சிருக்கா. இல்லாட்டி மனுஷன் இத்தனை நாள் வராமல் இருப்பாரா? சொல்லி முடித்து விட்டு கண் கலங்கிய மகளை குறுஞ்சிரிப்புடன் பார்த்தாள் வனிதா. புருஷன் மேலே அம்புட்டு ஆசை இருக்கிறவ ரோசத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் இறங்கித்தான் போனா என்னவா என்று கேட்டாள். மறுநாள் காலை 7 மணி இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். மூட்டை முடிச்சுகளுடன் கிளம்பி கொண்டிருந்த மகளிடம் கேட்டாள் அவளின் தாய். எங்கடி, எங்க கிளம்பிட்ட காலங்காத்தால என்று. என் புருஷன் வீட்டுக்கு என்று சொன்னாள். என்னது, புருஷன் வீட்டுக்கா? ஏண்டி, என்னாச்சு உனக்கு? இது என்ன கேள்வி? என் புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு என்ன ஆவணும் என்று அவள் மீண்டும் கேள்வி கேட்டாள். சொல்லிவிட்டு அவசரமாக தெருவில் இறங்கி நடந்தாள் பத்மா என்று தான் சொல்ல வேண்டும். எதுவும் புரியாது சிலையாய் நின்றாள் வனிதா. 10 மணி வாக்கில் புருஷன் வீட்டை அடைந்த பத்மா வந்ததும் வராததுமாக மாமியாருடன் யுத்தத்தை துவங்கினாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் கிளவி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? பையனுக்கு புத்துமதி சொல்லி கொடுத்து போடா, போய் பொண்டாட்டியை கூட்டியாந்து குடுத்தனம் பண்ணுடான்னு சொல்கிறத விட்டுப்புட்டு அவனுக்கு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து 2-3 நாளில் சமாதானம் பேச வர மனுஷனை போகாமல் பிடிச்சி வச்சிருக்கையே, உன்னை எல்லாம் வீட்டுக்குள்ளார வச்சிருந்தா குடும்பம் விளங்குமா என்று பேச ஆரம்பித்தாள். மெல்ல தலையை தூக்கி நிதானமாக அவளை பார்த்தாள் அவள் மாமியார் பொன்னம்மாள். அந்த சூழ்நிலையில் அவள் இருக்கும் மனநிலையில் தான் இப்போது எது பேசினாலும் எடுபடாது, தவறாகவே போய்விடும் என்பதை தன் அனுபவ அறிவால் புரிந்து கொண்ட பொன்னம்மாள், சரி தாயி, நீ தான் வந்துட்டியல்ல, இனி நீயாச்சு உன் புருஷனாச்சு, நான் கிளம்புறேன் என்று சொன்னாள். சொல்லிவிட்டு நில்லாமல் உடனே தன் துணிப்பையை தூக்கி கொண்டு அவள் வெளியேற, போ இனிமே இந்த திசை பக்கமே தலை வச்சு படுத்துடாத என்று கத்தலாக சொன்ன பத்மா, இதெல்லாம் என்னைக்கு செத்து ஒழியுதோ அன்னைக்கு தான் எனக்கும் என் புருஷனுக்கும் நிம்மதி என்று தாழ்ந்த குரலில் சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். வயதாகிவிட்ட போதிலும் கேட்கும் திறனில் சிறிதும் குறைபாடில்லாத பொன்னம்மாளுக்கு மருமகள் கூறிய இறுதி வார்த்தைகளும் தெளிவாய் கேட்டுவிட மனமுடிந்து போனாள். கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். துக்கம் தொண்டையை அடைக்க ஒரு நீண்ட பெருமூச்சின் மூலம் அதை நிவர்த்தி செய்துவிட்டு
தெருவில் இறங்கி பேருந்து நிலையத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவள் மனநிலையைப் போலவே கால்களும் தளர்வாகி தள்ளாடின என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் சென்ற பின்பு அரை மணி நேரத்திற்கு பிறகு, பொன்னம்மா பொன்னம்மா, வாசலில் குரல் கேட்க எட்டி பார்த்தாள் பத்மா. பக்கத்து வீட்டு சரசு நின்று கொண்டிருந்தாள். அவள் தன் மாமியாருக்கு நெருக்கமானவள் என்பதால் அவளை எரித்து விடுவது போல பார்த்த பத்மா, அது இல்லை, போயிடுச்சு என்று சொன்னால் வெறுப்பாய் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியா, என்கிட்ட கூட சொல்லிக்காம போயிடுச்சு அந்த சரசு அங்கலாய்க்க. வேணும்னா உன் புருஷனை கிராமத்துக்கு அனுப்பிச்சு கிளவிக்கிட்ட கேட்டுட்டு வர சொல்ல. ஏன் சொல்லாம போயிட்டேன்னு படு நக்கலாக சொன்னால் பத்மா என்றுதான் சொல்ல வேண்டும். அவளின் அந்த பதிலால் அதிர்ந்து போன சரசு, ஏண்டியம்மா, சண்டை கிண்டை போட்டு துரத்தி விட்டுட்டியா என்ன என்று கேட்டாள். ஆமா, எனக்கு அதான வேலை. பேசுறா பாரு பேச்சு. மருமக சண்டை போட்டுக்கிட்டு போனதை சாக்குன்னு மகன் கூட வந்து சொத்துக்காக ஒட்டிக்கிட்ட அந்த கிளவி கூட சண்டை போட்டாலும் தப்பு இல்லை, 4 சாத்து சாத்தினாலும் தப்பு இல்லை என்று இவள் சொன்னாள். சி, வாயை கழுவுடி முதல்ல. யாரை பற்றி என்ன பேசுகிற? உனக்கு என்னடி தெரியும் உன் மாமியாரை பற்றி, அவளோட மனசை பற்றி? தெய்வமடி அவ. நீ எல்லாம் அவளை உட்கார வச்சு கும்பிடணும். அந்த சரசுவின் ஆவேச பேச்சில் வாயடைத்து போய் நின்றாள் பத்மா என்று தான் சொல்ல வேண்டும். என்னமோ சொன்னியே, இவ சொல்லி கொடுத்ததா உன் புருஷன் உன்கிட்ட சமாதானம் பேச வரலன்னு? நிஜம் அது இல்லடி. இவ தினமும் 100 வாட்டி சொல்லுவா. அப்பப்ப சண்டை கூட போடுவா. போடா, போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிக்கிட்டு வாடான்னு. உன் புருஷன்தான் வெட்டறுப்பா மாட்டேன்ட்டு கிடந்தான். அப்படி நினைக்கிறவளா இருந்தா அவ ஏன் இங்கே இருக்கணும்? புறப்பட்டு போக வேண்டியது தானே கிராமத்துக்கு. இங்கே இருந்துக்கிட்டு இவருக்கு 3 நேரமும் குறையாம பொங்கி போட்டதுனால தான் இந்த ஆளுக்கு பொண்டாட்டியோட அருமையும் அவசியமும் தெரியாமல் போயிருச்சு. 4 நாள் வெளியில் கடை கண்ணியில் அரையும் குறையுமா சாப்பிட்டு இருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் வீட்டு சோத்தோட அருமை, பொண்டாட்டி கையோட பெருமை. அது தெரியறதுக்கு தான் வாய்ப்பே கொடுக்காம கிளவி நாக்குக்கு ருசியாக சமைச்சு கொடுத்துருக்காளே. அதான் அந்த ஆளுக்கு வசமாக போச்சு. சாப்பாடு சமைச்சு போடுறதுக்கு பெத்தவ இருக்கா? சம்பாதிக்க நாம இருக்கோம். பொண்டாட்டி இருந்தா என்ன, இல்லாட்டி தான் என்னன்னு தோணிடுச்சு. தன் பக்கத்து நியாயத்தை ஆணித்தரமாக பத்மா சொல்ல அதை கேட்டு சன்னமாக புன்னகைத்தாள் சரசு. என்ன குறிஞ்சிருப்பி சிரிக்கிற? நான் சொன்னது சரிதானே? இந்த கிளவி மட்டும் இவர் கூட இல்லாமல் இருந்திருந்தா என் புருஷன் என்னை தேடி ஓடி வந்திருப்பார் தானே என்று சொன்னாள். நானும் ஆரம்பத்தில் அப்படிதாம்மா நினச்சேன். ஒரு நாள் வாய் விட்டு கேட்டும் போட்டேன். அதுக்கு உன் மாமியார் சொன்ன பதில் என் நெஞ்ச வலிக்க வச்சிடுச்சிடி. போன வாரம் ஏதோ பேப்பரில் படித்தாலாம். எங்கேயோ ஊரில் யாரோ ஒருத்தன் பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டதுனால மனசு தாங்காமல் 3ஆம் நாளே தூக்கில் தொங்கிட்டானா. ஆம்பளை மனசு வெளிப்பார்வைக்கு தான் முரடா தெரியுமா. நிஜத்தில் பொம்பளை மனசை விட கோல மனசு ஆம்பளை மனசு தானா. அதை சொல்லி புட்டு என் மகனும் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டான்னா பாவம் என் மருமக. படிக்காதவ, வெள்ளை சோளம், எப்படி இந்த உலகத்தில் வாழ்வா? அதனால் அவளுக்கு அவள் புருஷனை பத்திரமா திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து இவன் கூட இருக்கேன். நாளைக்கே அவள் வந்துட்டா, இந்தாடிம்மா உன் புருஷன், இனி நீ பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லி போட்டு போய்கிட்டே இருப்பேன்னா. அவளை போய் நீ சே. சரசு சொல்ல சொல்ல மறைந்திருந்த அந்த மகத்தான உண்மையின் பயங்கரத்தை உணர்ந்து கொண்ட பத்மா குமுறி குமுறி அழுதாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரம் பேருந்தில் உறங்கியபடியே பயணித்து கொண்டிருந்த பொன்னம்மா உறக்கத்தில் எப்படியோ, அதுக்கு 2ம் நல்லா இருந்தா அது போதும் எனக்கு என்று வாய்விட்டு சொல்ல அவளை பரிதாபமாக பார்த்தாள் பக்கத்து சீட்டு பெண்மணி என்றாள்.